Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject network security for unannounced exam April-May 2025. The subject code is CCS 354 and it is 2021 regulation. In this video we will see unit-wise discussion, important question discussion and question paper discussion for this particular subject network security. So before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2021 ரெகுலேஷன்ல இருக்க சப்ஜெக்ட் அண்ட் இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சப்ஜெக்ட் தான். நீங்க படிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். சிலபஸ் இஸ் வெரி வாஸ்ட். நிறைய ஸ்பிட் அப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிமிலர்லி நீங்க படிக்கிற புரோட்டோகால்ஸ் அல்காரிதம்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்டேஷனா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால எந்த ப்ரோக்ராம் படிச்சாலும் எந்த புரோட்டோகால் படிச்சாலும் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க, எஸ்பெஷலி புரோட்டோகால்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் படிக்கும் போது. ரைட், சோ வித் திஸ் we will start this particular video. We will start with unit wise discussion. யூனிட் வைஸ் டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பட் சிம்பிளா இருந்தாலுமே கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கிரிப்டோகிராஃபி ஃபுல்லா படிப்பீங்க, கன்வென்ஷனல் அண்ட் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. இதுல வந்து நிறைய அல்காரிதம்ஸ் படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ்ஏ அல்காரிதம்லாம் படிப்பீங்க. ஆர்எஸ்ஏ அல்காரிதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய தடவை அதை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ரைட், சோ அது படிக்கும் போதே ஆர்எஸ்ஏ அல்காரிதம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. சிமிலர்லி இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் சிமிலர்லி இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆத்தென்டிகேஷன் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ரைட்டா, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து இந்த கிரிப்டோகிராஃபி, ஹேஷ் ஃபங்க்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர் மட்டும் பார்த்தா போதும். ரைட்டா, இல்ல சார் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் வந்தா யூ வில் கெட் இன் ட்ரபிள் அப்படின்னா கன்ஃபார்மா ஆத்தென்டிகேஷனும் சேர்த்து படிங்க. ரைட், so unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா once again here it is very vast syllabus. இதுல வந்து நிறைய क्वेश्चंस நீங்க படிக்கணும். இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் 2 யூனிட் 3 is very very important. நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட பாஸ் பண்ணனும். பாஸ் ஆகறதும் ஃபெயில் ஆகறதும் யார் டிட்டர்மைன் பண்றானா இந்த ரெண்டு யூனிட் தான் டிட்டர்மைன் பண்ணும். ரைட், ஏன்னா இதுல you have vast syllabus and எல்லாமே வந்து 13 மார்க்ஸ்ல கேட்கலாம். ரைட்டா, சோ முக்கியமா இந்த யூனிட்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கீ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பப்ளிக் கீ x.509 இதோட அதர் நேம்ஸ் யூஸ் பண்ணி கூட क्वेश्चंस கேக்குறாங்க. சோ அதவும் பாருங்க. ரைட், அண்ட் அபார்ட் ஃப்ரம் இட் இந்த பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சிமிலர்லி வந்து இந்த கெர்பரோஸ் சிஸ்டம் ஆத்தென்டிகேஷன். ரைட், இந்த கெர்பரோஸ் சிஸ்டம் ஆத்தென்டிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இது நீங்க படிக்கும் போதே கீப்ரோஸ் படிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எப்படி படிக்கணும், அது அந்த அந்த பர்டிகுலர் ஆத்தென்டிகேஷனை அந்த பர்டிகுலர் புரோட்டோகாலை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சேர்த்து படிங்க. ரைட், அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த யூசர் ஆத்தென்டிகேஷன்ல சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் என்ன, அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரைட், கண்டிப்பா இந்த 4 கான்செப்ட்ஸும் நீங்க படிச்சிருக்கணும். ரைட், அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இதுலயுமே சிலபஸ் ரொம்ப வாஸ்ட். இதுல 4 இல்ல 5 क्वेश्चंस படிச்சாதான் நீங்க வந்து கன்ஃபார்மா ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்டென்சிபிள் ஆத்தென்டிகேட் புரோட்டோகால் IEEE 802.1x and port based network access control, right, IP security, right, IKE transport level security, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப் செக்யூரிட்டி கன்சிடரேஷன், இது எல்லாமே 13 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய क्वेश्चन இன்க்ளூடிங் SSH அப்ளிகேஷன். அப்போ இதுல இவ்வளவு क्वेश्चंस இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு 4 to 5 क्वेश्चंस படிச்சாதான் क्वेश्चन பேப்பர் எப்படி வந்தாலும் நான் क्वेश्चन எழுத முடியும் யூனிட் 3ல அப்படின்னு நீங்க எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடியே கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அப்படின்னா 5 क्वेश्चंस படிச்சாதான் அது கண்டிப்பா பண்ண முடியும். ரைட், அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இமெயில் செக்யூரிட்டியை நல்லா பாத்துருங்க. ரைட், அதுல வந்து இந்த MIME, ரைட், அதுல எப்படி क्वेश्चंस கேட்டாங்க. ஏன்னா ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்னு வந்து இமெயில் செக்யூரிட்டி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி. ரைட்டா, சோ அப்ப இமெயில் செக்யூரிட்டி நல்லா பாத்தீங்கன்னாவே ஷோர் ஷாட்டா ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். அண்ட் ப்ரொவைடட் வயர்லெஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்ன, ஜஸ்ட் கோ த்ரூ அது பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபயர்வால் ஃபுல்லா பாத்துருங்க. ரைட்டா, பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா பார்ட் B ல ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபயர்வால் அண்ட் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் தான் மோஸ்ட்லி யூனிட் 5ல இருந்து கேட்கக்கூடிய क्वेश्चन. பட் பார்ட் C இந்த யூனிட்ல இருந்து கன்ஃபார்மா வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர்
கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். பிளாக் செயின், கிளவுட் செக்யூரிட்டி அண்ட் ஐஓடி செக்யூரிட்டி. கண்டிப்பா இது மூணுத்துல இருந்து பார்ட் சி வரும். அப்போ கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சே ஆகணும். ரைட்? அது இல்லாம ஃபயர்வால். ரைட்? வேணா இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் விட்டுருங்க. ஃபயர்வால் ஃபுல்லா படிச்சிருங்க. ஃபயர்வால்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதை எப்படி லொகேஷன் பண்ணலாம், எப்படி கன்ஃபிகர் பண்ணலாம். ரைட்டா? டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால், பயாசிங், லொகேஷன் அண்ட் கன்ஃபிகரேஷன் ஃபுல்லா படிச்சிருக்கணும். ப்ரொவைடட் பிளாக் செயின், கிளவுட் செக்யூரிட்டி, ஐஓடி செக்யூரிட்டி. ரைட்? இது வந்து பார்ட் சிக்கு. ஓகே. அண்ட் டெக்ஸ்ட் புக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் புக் வில்லியம் ஸ்டான்லிங்ஸ் புக்ஸ் வந்து டவுன்லோட் லிங்கா கொடுத்திருக்கேன். அண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரும் கொடுத்திருக்கேன். கன்ஃபார்மா அந்த புக்கை யூஸ் பண்ணி படிங்க. யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. so that it will be very useful for you. இதுல பார்ட் ஏ பாத்தீங்க அப்படின்னா ஐ வில் கம் டு பார்ட் ஏ. இதுல இந்த சைடு பாத்தீங்கன்னா பார்ட் ஏ நீங்க நல்லாவே ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரைட்? சோ பார்ட் பி ல நம்ம என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோமோ அது இல்லாம மீதி கான்செப்ட்ஸ் எல்லாம் வாட் இஸ் வாட்னு பாத்துக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களால பார்ட் ஏ நல்லாவே எழுத முடியும். ரைட்? சோ இப்போ we will see unit important question discussion. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த கன்வென்ஷனல் அண்ட் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி ஃபுல்லா படிச்சிருங்க. அதுல இருக்க எல்லா அல்காரிதம் படிங்க. RSA அல்காரிதம் என்ன அல்காரிதம்ஸ் இருக்கோ அதெல்லாம் படிங்க. அது குறிப்பா RSA அல்காரிதம் நல்லா படிச்சிருக்கணும். ஹாஷ் ஃபங்க்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது இல்லாம ஆத்தென்டிகேஷன் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர். இதுல டிஜிட்டல் சிக்னேச்சர் நல்லா பாத்துருங்க, நல்லா ஃபுல்லாவே படிச்சிருங்க. ரைட்? அண்ட் ஆத்தென்டிகேஷன் வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இங்க நான் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா 5 கொஸ்டின் நீங்க படிக்கணும். ஏன்னா இதுல இது இல்லாம இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு. சார் என்னால 5 கொஸ்டின் படிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க கன்ஃபார்மா இந்த 4 கொஸ்டினும் படிச்சிருங்க. இந்த 4 கொஸ்டின் படிங்க. இந்த கொஸ்டினை விட வேண்டாம். வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவுமே நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ரைட்டா? பட் இது இல்லாம இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 4 கொஸ்டின் கன்ஃபார்மா படிச்சிருங்க. பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் கேக்குறாங்க. ரைட்? பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் சிமிலர்லி கீப்ரோஸ் சிஸ்டம்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் ஆத்தென்டிகேஷன் இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரிமோட் யூசர் ஆத்தென்டிகேஷன். ரிமோட் யூசர் ஆத்தென்டிகேஷன்ல சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் என்ன, ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் என்ன ரெண்டுமே பாத்துருங்க. இது ரெண்டுத்துல இருந்து ஏதாவது ஒரு 13 மார்க்ஸ் கன்ஃபார்மா இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரைட்? சார் இந்த 4 கொஸ்டின் நல்லா பாத்துட்டேன் அப்படின்னா இந்த கொஸ்டினை யூனிட் 2ல இஃப் யூ வாண்ட் டு லீவ் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுட்டு விட்டுருங்க. ரைட்? பட் ஆனா இந்த 4 கொஸ்டினும் கன்ஃபார்மா நீங்க படிச்சிருக்கணும். ரைட்? ஹியர் யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் ஐ அம் கிவிங் தி ஆப்ஷன். இந்த யூனிட் இந்த கொஸ்டின் வேணா நீங்க ஒமிட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். பட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் தட் ஆப்ஷன். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த 5 கொஸ்டின் நீங்க படிச்சே ஆகணும். இது இல்லாம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ரைட்டா? சோ எக்ஸ்டென்ஷன் ஆத்தென்டிகேஷன் புரோட்டோகால், நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல், ரைட்? SSH அப்ளிகேஷன், IP செக்யூரிட்டி. அண்ட் இது இல்லாம இந்த கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். SSL அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி புரோட்டோகால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கன்ஃபார்மா இந்த 5 கொஸ்டின் நீங்க யூனிட் 3ல படிச்சே ஆகணும். ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த எலக்ட்ரானிக் மெயில் செக்யூரிட்டி அதை ஃபுல்லா நல்லா பாத்துக்கோங்க. ரைட்? அது என்னன்னு பார்த்தாவே கண்டிப்பா போதும். தட் இஸ் மோர் தென் எனஃப். ரைட்? அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த வயர்லெஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி இதுக்குள்ளதான் இந்த மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டி வருது. ரைட்டா? இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துட்டு ஃபுல்லா படிச்சுட்டு வாட் இஸ் வாட்னு பாத்தீங்கன்னா போதும். வயர்லெஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி, வயர்லெஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி என்ன, அண்ட் சிமிலர்லி மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? அப்படி இல்லைன்னா இந்த மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டியை ஃபுல்லா பாத்துருங்க அண்ட் எலக்ட்ரானிக் மெயில் செக்யூரிட்டியை ஃபுல்லா பாத்துருங்க. ரைட்டா? அண்ட் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த ரோபஸ்ட் செக்யூரிட்டி நெட்வொர்க் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ரைட்டா? சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை நீங்க ஈஸியா படிக்க முடியும். நெட்வொர்க் செக்யூரிட்டி வாட் இஸ் வாட்னு பாருங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் as I said பார்ட் பிக்கு இந்த ஃபயர்வால் தான். ஃபயர்வால் அது பார்ட் சிலையும் கேட்கலாம். ஃபயர்வாலுடைய கன்ஃபிகரேஷன் சினரியோ பேஸ் கொஸ்டின் கொடுத்து ஃபயர்வால் கொஸ்டின் கேட்கலாம். ஃபயர்வால் கொஸ்டினை விடவே விடாதீங்க. நீங்க எந்த கொஸ்டின் படிச்சாலும் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபயர்வால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? அது இல்லாம பிளாக் செயின், கிளவுட் செக்யூரிட்டி அண்ட் IoT செக்யூரிட்டி. இதில் பிளாக் செயின் நல்லா பார்த்துட்டு கிளவுட் செக்யூரிட்டி IoT செக்யூரிட்டி ஒரு 1.5 பேஜஸ்க்கு எழுதுற மாதிரி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே பார்ட் சில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? And we will see question paper discussion. Question paper discussion la we are taking April May 2024 question. So idhula pathinga appadina differentiate conventional encryption and public encryption and what define message digest, main elements of X.509 certificate. idhula irundhu oru part a confirm ah vandrum the X.509 certificate la irundhu. Right? List the counter measures for reply attacks, define EAP over LAN, give examples of
denial of service attack, 2 factors that contribute to high security risks, functions of SMIME, applications of proxy firewall, countermeasures for malicious intruders. Part B பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாருங்க, இது வந்து scenario based question கேட்டிருக்காங்க. அண்ட் அது இல்லாம ஹேஷ் ஃபங்க்ஷன்ல இருந்து SHA மட்டும் கேட்டிருக்காங்க, ரைட்? அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ரெண்டுக்குமே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களால கன்ஃபார்மா பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் தான் எழுதுற மாதிரி இருக்கும். அதுலயும் நீங்க ஆத்தென்டிகேஷன் விட்டுருந்தீங்க அப்படின்னா you will be in trouble, ரைட்? அதனால நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்றேன், ரைட்? சோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, சோ இங்க பாருங்க PK11 ஆர்கிடெக்சர் மாடல்ஸ் கேட்டிருக்காங்க. இட்ஸ் நதிங் பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சர்டிபிகேட். அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் கீஸ், இது 7 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி இங்க பாருங்க கீப்ரூஸ் புரோட்டோகால் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க, ரைட்? அண்ட் ஒன் வே ஆத்தென்டிகேஷன் asymmetric encryption இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? சோ எல்லா புரோட்டோகால்ஸும் படிக்கும் போது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சேர்த்து பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளோட படிங்க, சோ தட் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தாலும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். தியரி மட்டும் பாத்தீங்க, ஒரு எக்ஸாம்பிள் இல்லாம பாத்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் பி இன் ட்ரபிள். அண்ட் 13th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா describe various network access methods கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டென்சிபிள் ஆத்தென்டிகேஷன் புரோட்டோகால் கேட்டிருக்காங்க. SSH கேட்டிருக்காங்க. SSH கம்ப்ளீட்டா 13 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, ரைட்? சோ இதுல எல்லாமே நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா நம்ம 5 கொஸ்டின்ஸ் படிக்கிறோம் யூனிட் 3ல பொறுத்த வரைக்கும், ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா IEEE 802.1 RSN கேட்டிருக்காங்க. RSN கேட்டிருக்காங்க. பட் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்க பாருங்க ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கும் போது MIME மட்டும் 6 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டியை வந்து 7 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, ரைட்டா? சோ அதனால தான் சொல்றேன் நெட்வொர்க் செக்யூரிட்டி ஃபுல்லா விடாதீங்க, வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டியை ஃபுல்லா பார்த்துட்டு அண்ட் அந்த இமெயில் செக்யூரிட்டியை ஃபுல்லா படிச்சிருங்க, ரைட்டா? சோ நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்தா கூட மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டில என்னெல்லாம் படிச்சீங்க அதை ரிலேட் பண்ணி உங்களால எழுத முடியும். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபில்டரிங், பாக்கெட் ஃபில்டரிங், ஃபயர்வால் கேட்டிருக்காங்க. அண்ட் பிளாக் செயின் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு பேரலா பாத்தீங்க அப்படின்னா சிகாஸ் கேட்டகரி ஆஃப் சர்வீசஸ், கிளவுட் செக்யூரிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் IoT செக்யூரிட்டி பார்ட் பிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ரைட்டா? சோ இப்போ கண்டிப்பா யூனிட் 5ல நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. அண்ட் பார்ட் சி பாருங்க, RSA அல்காரிதம் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே 6 மார்க்ஸ் அண்ட் 9 மார்க்ஸ் ரெண்டுத்துலயுமே RSA அல்காரிதம் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க, ரைட்? அண்ட் அதுக்கு பேரலா பாத்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் கீ அக்ரிமெண்ட் புரோட்டோகால், ரைட்? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா RSA கீஸ் யூஸ் பண்ணி டிஃபி-ஹெல்மன் எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க, ரைட்டா? இதுவுமே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின் தான், ரைட்டா? சோ கண்டிப்பா இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின்ஸ் வரும். ஆனா எல்லா புரோட்டோகால்ஸ் படிக்கும் போதும் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட படிங்க, ரைட்? நான் சொல்ற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம பாருங்க. டெஃபினட்டா இந்த சப்ஜெக்ட நல்லாவே உங்களால ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர், இன்னொரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக் அண்ட் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன், ரைட்? டிஜிட்டல் சிக்னேச்சர் இன்டெகிரிட்டி அண்ட் X.509 சர்டிபிகேட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்? ரோல் கேட்டிருக்காங்க. அந்த X.509 சர்டிபிகேட் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா ரிமோட் யூசர் ஆத்தென்டிகேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் மென்ஷன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் EAP கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் கீ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டொமைன் கீ ஐடென்டிஃபிகேஷன் மெயில், ரைட்? அண்ட் சிமிலர்லி ரோல் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீஸ், characteristic of strong password policy, and how does intrusion prevention system, right? IDS and application intrusion detection எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க, ரைட்? சோ இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चंस தான். அண்ட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா RSA அல்காரிதம் கேட்டிருக்காங்க. வேரியஸ் மெத்தட்ஸ் ஃபார் ஆத்தென்டிகேஷன், பாஸ்வேர்ட், டோக்கன் பேஸ்ட் அப்ரோச்சஸ் கேட்டிருக்காங்க. கீப்ரோஸ் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி ரிமோட் யூசர் ஆத்தென்டிகேஷன், ரைட்? என்னெல்லாம் இருக்கோ அந்த என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா IPsec மட்டுமே 13 மார்க்ஸ்ல ஃபுல்லா கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி இங்க பாருங்க SSL அண்ட் TLS, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான क्वेश्चन யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். அண்ட் யூனிட் 4ல ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் இம்ப்ளிமெண்டிங் SMIE, இத மட்டுமே 13 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் PGP, SME, DKIM கேட்டிருக்காங்க, ரைட்? சோ அப்ப கண்டிப்பா இந்த क्वेश्चन உங்களால எழுத முடியும். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால்ஸ் எல்லா ஃபயர்வால்ஸ் உடைய ஆர்கிடெக்ட், நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் அண்ட் ஃபயர்வால்ஸ் நோட்டேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால்
அண்ட் அதுலயுமே இங்க பாருங்க டிஸ்கஸ் தி பொசிஷனிங் அண்ட் கன்ஃபிகரேஷன், ஃபயர்வால் பொசிஷனிங் அண்ட் கன்ஃபிகரேஷன் தனியா கேட்டிருக்காங்க. அப்ப அது ஒரு 7 மார்க்ஸ், இது ஒரு 6 மார்க்ஸ். அதனால தான் பார்ட் சில சாரி யூனிட் 5ல ஃபயர்வால ஃபுல்லா படிக்க சொல்றேன். அண்ட் பி அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா பிளாக் டெக்னாலஜி ஃபுல்லா கேட்டிருக்காங்க, ரைட். அண்ட் பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் 2ல இருந்து IEEE 802.1x இது ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட். அதுல வந்து 3 டிஃபரெண்ட் டைப்ஸா கேட்டிருக்காங்க. EAP அண்ட் as well as வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் கேட்டிருக்காங்க, ரைட். இதெல்லாமே நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்க அப்படின்னா டெவலப் ஃபயர்வால் ஸ்ட்ராட்டஜி, ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ஃபயர்வால் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி பார்ட் சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ், ரைட். இப்ப 2 கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்கேன். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூனிட் 1ல கன்ஃபார்மா இப்ப நம்ம பார்த்த வரைக்குமே உங்களால கண்டிப்பா யூனிட் 1ல 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும், யூனிட் 3லயுமே 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட். அண்ட் யூனிட் 4லயுமே உங்களால 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். சிமிலர்லி யூனிட் 5லயுமே 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மோர் ஆர் லெஸ் எல்லாமே பார்த்துட்டோம், ரைட்டா. சோ யூனிட் 2ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் விட்டுருக்கோமோ அதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. ஃபார் எஸ்பெஷலி இந்த கீ மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் கீஸ் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபுல்லாவே. அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 5ல என்ன ஏரியாஸ் விட்டுருக்கீங்களோ அந்த கிளவுட் செக்யூரிட்டி ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு பார்க்க சொல்லியிருக்கேன். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல, ரைட்டா. சோ இப்போ யூனிட் 2ல மட்டும் நம்ம என்ன ஏரியாஸ் விட்டுருக்கோமோ அதுல வாட் இஸ் வாட்னு பாருங்க. அண்ட் பை சான்ஸ் யூனிட் 3லயுமே உங்களால ஒரு கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா we have left lot of topics like port based network access protocol, right. And similarly the transport level security, web security consideration, right. And similarly இந்த IEEE 802.1x இதெல்லாம் what is what னு பாத்துக்கோங்க, ரைட்டா. அப்ப யூனிட் 2ல யூனிட் 3ல ஒரு கொஸ்டின் மிஸ் ஆனா கூட ஷோர் ஷாட்டா உங்களால 8 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும் பார்ட் ஏல. Okay, what we have seen is we have seen important questions for network security. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.